அதற்கு எதிர் தத்துவமாக நிறுத்தியதுதான் திராவிடம் என்ற தத்துவம். ஆரியர் திராவிடர் என்று பிரித்ததெல்லாம் சமூக விடுதலை, இன்னொன்னு அரசியல் விடுதலை என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு வருகிற போது பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கு தான் சொன்னார். அது திராவிட நாடு திராவிடருக்கு எல்லாம் பெரியார் குறுகிய காலம் சிலரை உடனழைத்து செல்ல சொல்லப்பட்டதை தவிர அவர் தமிழ்நாடு தமிழருக்கு என்பதை ஏற்றுக்கொண்டார். 56ல் மொழிவழி மாநிலம் பிரிஞ்சு சொன்னாரு, இந்த கன்னடனுக்கும் தெலுங்கனுக்கும் மலையாளிக்கும் ஆரிய எதிர்ப்புணர்வும் இல்லை, வடவர் எதிர்ப்புணர்வும் இல்லை, இவர்களை தூக்கி சுமப்பது நமக்கு பெரும் சுமையாக இருந்தது, நல்ல வாய்ப்பாக அவர்கள் நம்மை விட்டு தொலைந்தார்கள் என்று எழுதுகிறார். போய் தொலைஞ்சாவலாம், இனிமேல் தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொல்லுவோம் என்று அவர்களுக்காக வைத்த முழக்கத்தை மாற்றிக்கொண்டார். அப்ப அரசியல் விடுதலை என்று வருகிற போது தமிழர் என்ற அடையாளத்தை வைத்துக் கொண்டு சமூக விடுதலைக்காக மட்டும் ஆரியர் திராவிடர் என்று பிரித்து வைத்து பேசியவரைத்தான் ஏதோ அதனாலேயே அழிஞ்சு போச்செல்லாம், இல்லைன்னா நாங்க என்ன பண்றோம் தெரியுமா என்று பேசுகிறார்கள். சில பேர் சொல்லுவான், என் வீட்டுல இருந்த மந்திரம் வச்சுட்டாங்க, இல்லைன்னா நான் நல்லா இருந்திருப்பேங்க. இவன் சோம்பேறி, ஒன்றும் பண்ண மாட்டான். நான் கேட்பது அதுதான். நிறைய தமிழ் தேசிய இயக்கங்களை தான் சொல்லிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட சொல்லுவோம், ஏயா 56ல் பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கேன்ட்டாரு, திராவிட நாடு திராவிடருக்குன்றது அண்ணா 63ல் விட்டுட்டார். எவன் பிரிவினை கோரிக்கை வைத்தால் தேர்தல் நிற்க முடியாதுன்னு சொன்னோன்னே நான் கைவிட்டு விட்டேன்னு சொல்லிட்டார். 40 ஆண்டுகள், இதற்கு 50 ஆண்டுகள் கடந்து விட்டது. அதுக்கப்புறம் பெரியார் சொல்லி 55 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அண்ணா கைவிட்டு இன்றைக்கு 50 ஆண்டுகள் ஆக போகிறது. உங்களை எவன் கையை பிடிச்சி இழுத்தான் தமிழ்நாடு வேண்டான்னு? நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க? பெரியார் சொல்லி ஏடா மடையா 50 வருஷம் அவர் சொல்லுறா, அண்ணாவும் சொல்லல, நீ என்ன பண்ணன? இல்ல உன் கட்சிக்கு திராவிடர் கழகம் பேர் இருக்கு, அதனாலதான் கெட்டு போச்சு. மடையா நீ தான் இத்தனை பேர் இருக்கு, நாங்க திராவிடர் கழகம் ரொம்ப சிறுவையான மனிதர், நீங்க தான் இருக்கீங்களே பெரிய ஆளுங்கள்லாம், ஏன் பண்ணல? தமிழர் நலனுக்காக செய்யவில்லை. தமிழர் நலம் என்று பேசுற போது 2 தான் பேசுறான். தமிழ் தேசிய சக்தி எல்லாம் பேசுற 2 தான். ஒன்னு ஈழ விடுதலையை ஆதரிப்பதுதான் தமிழ் தேசியத்தின் அடையாளம், இந்த நாட்டு விடுதலையை பற்றி பேச மாட்டான். இன்னொன்னு தமிழ் வழி கல்வியை ஆதரித்து பேசுவது, செய்வதல்ல பேசுவது. ஆனால் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் யாருன்னா திராவிடர் இயக்கத்தை சார்ந்தவர்கள். தாய் தமிழ் பள்ளியை தமிழ்நாடு முழுக்க எழுதின பட்டியல் எடுங்க. திராவிடர் கழகத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் தாய் தமிழ் பள்ளிகளை அதிகமாக நடத்துகிறார்கள். இந்த புத்தகத்தை தொகுக்க காரணமாக இருந்த தமிழ் குறிசில் அவர் தான் முழுமையாக இருந்து பணியாற்றியவர். அவர் தான் தாய் தமிழ் கல்வி பணியினுடைய மாநில செயலாளர். நான் ஒரு தாய் தமிழ் பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறேன், ராமகிருஷ்ணன் நடத்தினாரு. எல்லோரும் தாய் தமிழ் பள்ளியை பெரியாரை ஏற்றுக்கொண்டு நடத்துறோம். நீ தமிழ் தேசிய எத்தனை பள்ளி பட்டியல் கொடு? நீ சும்மா தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டா போதுமா? விளக்குல தமிழ் வாழ்கன்னு மேலே தமிழ் வளர்ந்துருமா? என்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது? இந்த நிலையில் தான் பெரியாரின் தத்துவங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. அதுல சிலதான் சொல்லுவோம், ஏன்னா இதுக்கு வேற எங்கேயோ போயிட்டோம். குடியரசை பொறுத்தவரை பெரியாரை பொறுத்தவரைக்கும் சில மூட நம்பிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். ஒன்று, பெரியார் பொதுவுடைமை கொள்கைகளை சிங்காரவேலர் சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டாரு என்று ஒரு கருத்து ஒரு பக்கம் பரப்பப்படுகிறது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருப்பான். இப்போ மாப்போசியை பற்றி சொன்ன அதை கூட சொல்ல, எல்லை போராட்டத்தின் போது முதல் கூட்டத்தில் பெரியாரும் கலந்து கொள்ளுகிறார். கலந்து கொண்டு அவர் சொல்றார், அறிக்கையிலே எழுதி தருகிறார், எல்லை போராட்டம் எங்களுக்கு உடன்பாடே. 2, இந்தி எதிர்ப்பு என்ற கோரிக்கையும் இதில் இணைத்துக் கொள்ள வேண்டும். எல்லை போராட்ட தமிழ்நாடு மட்டும் தமிழ்ல எல்லா பகுதியும் வாங்கிட்டா இதுல இந்தி கூடாது, இதை கொள்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மத்திய அரசிற்கு ராணுவம், நாணயம், அயலுறவு போன்ற துறைகளை தவிர அனைத்தும் மாநில அரசுகளுக்கு என்ற கொள்கையை நாம் முன்வைக்க வேண்டும். இதையெல்லாம் எழுதி கொடுக்கிறார் பெரியார். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாப்போசி சொல்றாரு, நான் யோசனை பண்ணிட்டு சொல்றேங்க. மீண்டும் ஒரு முறை பெரியார் வெளியூர்ல இருந்து கூப்பிடுறார், அவசரமா பேசணும்னு. பெரியார் போகிறார், ஒரு பொது நண்பர் வீட்டில் சந்திக்கிறார்கள். அப்போது சொல்லுகிறார், கம்யூனிஸ்டுங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க என்று சொல்லுகிறார். அப்ப நீங்கள் நடத்துங்கள், என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். இதை பெரியார் எழுத்துப்பூர்வமாக எழுதுகிறார். மேடைகளில் பேசியது எழுத்தாக வந்திருக்கிறது. மாப்போசி உயிரோடு தான் இருந்தார், அவர் மறுக்கவில்லை. ஏன்னா மாப்போசி மறுத்திருக்க வாய்ப்பில்லை, நாம் படிக்கிறோம். அவர்தான் தமிழ் தேசியத்தின் தந்தையாக இப்பொழுது கொஞ்சம் பேர் ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. பெரியார்னா இன்னொருத்த ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. அவர் என்ன சொன்னார்? இந்தியாவில் தான் தமிழ்நாடு இருக்க வேண்டும்ங்கிற தமிழ் தேசியம் அவருது. பெரியாரது தனித்தமிழ் நாடு, அவரது இந்தியாவில் இருக்கணும். இந்து என்பதால் என் வீட்டு நிகழ்ச்சிகள், வாழ்வியல் சடங்குகள் சமஸ்கிருதத்தில் நடக்க வேண்டும். அது மாப்போசினுடைய கொள்கை.
தன் வீட்டு சடங்குகள், வாழ்வியல் சடங்குகளில் சமஸ்கிருதத்தில் நடத்தணும். என் இந்து பண்பாடு, அதை நான் விட்டுவிட முடியாது. ஆக இந்தியாவை விட முடியாது, இந்து மதத்தை விட முடியாது என்று பேசிய தமிழ் தேசியம் அவரது. பெரியாரின் தத்துவம் இதெல்லாம் தான் நமக்கு இடையூறா இருந்து இதை ஒழித்து விட்டு, ஒதுக்கி விட்டு, அதை புறந்தள்ளி விட்டு நாம் தனிநாடு காண வேண்டும் என்பது பெரியார். இவனுங்க தான் இப்ப பெரியாரை பற்றி குற்றம் சொல்றவனுங்களே. ஏன்னா நாம் பேசுவதில்லை அதை பற்றி. எங்க பழைய தலைவர் சொல்லிட்டார், பெரியார் தன் காலத்திலே தமிழ்நாடு தமிழருக்கு என்பதை கைவிட்டு விட்டார் என்று சொல்லிவிட்டார். அவர் தினமணியில கட்டுரை எழுதினார். அதற்கு விடுதலை ராஜேந்திரன், தோழர் எஸ். ராஜேந்திரன் பதில் எழுதினார்கள். பெரியார் இறுதி சொற்பொழிவில் சொன்னார், இந்த சாக்கிலாவது நாடு நம்முடையதாகாதா என்பதுதான் என் நோக்கம் என்று சொன்னார் கடைசி பேச்சுல. அதுக்கப்புறம் 4 நாள் மயக்கமா இருந்து இறந்து போயிட்டார். அப்புறம் எப்படி கருத்தை மாத்திக்கிட்டாருன்னு எங்க தலைவர்கிட்ட ஏதாவது கடைசியா சொன்னாரான்னு தெரியல. பழைய தலைவர்கிட்ட இருந்தாலும் விடுறா பெரியார். இப்போ நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கிறப்பே பெரியாரை தெரிவிக்க அவர் தான் நம்மை சொல்லுகிறார். எங்க வழக்குக்கு ஒரு பதில் போட்டாங்க. தமிழர் தலைவர் என்ற நூல் பெரியாருடைய நூல். அது பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியது. 39 வரைக்கும் எழுதினாங்க. 60வது நினைச்சுக்கிட்டு பெரியாருடைய 60வது ஆண்டில் அது வெளியிட்டார்கள். அதற்கப்புறம் பெரியாருக்கு ஒரு வரலாறே எழுதப்படவில்லை இயக்கத்தால் அதிகாரப்பூர்வமாக. இப்பதான் 49 வரைக்கும் போன ஆண்டு தான் வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு, 60 ஆண்டு கழிச்சு இப்பதான் வாழ்க்கை வரலாறு 49 வரைக்கும் தான் எழுதியிருக்கிறாங்க. இன்னும் அதற்கு பின்னால் எழுதப்படவே இல்லை. அந்த சாமி சிதம்பரனுடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டு விட்டன. எனவே அது மறுபதிப்பு வந்தது. தமிழர் தலைவர் என்ற நூலின் உள்பக்கம் போடுற போது ஆங்கிலத்தில் போடுறாரு. நூலின் தலைப்பு, பெயர், மொழி எல்லாம் போடுவாங்கல்ல, அதுல போடுறாரு. நூலின் பெயர் தமிழர் தலைவர்னு போட்டு அடைப்புக்குறியில் பயோகிராபி ஆஃப் ஈவி ராமசாமி நாயக்கர் என்று போட்டிருந்தார்கள். அதை எடுத்துட்டு காமிச்சார். பாத்தீங்களா, ராமசாமி நாயக்கர்னு போட்டா எல்லாருக்கும் கொடுத்தா இதுதான் ஆகும் என்று சொன்னார்கள். அவர்கள் தான் இப்போது பெரியார் படத்தினுடைய இந்தி தெலுங்கு பதிப்பை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதனுடைய பெயர் பெரியார் ராமசாமி நாயக்கர். இவங்க வெளியிட்டு இருக்கிற படம் இவங்களே எடுத்தது. இவங்களே தெலுங்குல போய் வீரமணியும் ஸ்டாலினும் தான் போய் அங்க தொடக்க விழாவை நடத்தி விட்டு வந்தார்கள் ஹைதராபாத் போய். அந்த படத்தின் தலைப்பு பெரியார் ராமசாமி நாயக்கர். மடையா நீ தாண்டா சொன்ன எங்க கிட்ட, நீ திரிச்சு நீயே மாத்திர, எங்கள் மீது சொன்ன குற்றச்சாட்டை நீங்கள் நிகழ்த்தலாமா, நாங்களா திரிக்கிறோமா நீ திரிக்கிறியா என்று கேட்டோம். அந்த பெரியார் படத்தை கூட இன்னொரு செய்தி கூட சொல்ல வேண்டும். இதனுடைய முதல் தொகுதியில பெரியார் எழுதுனது, அவர் காங்கிரஸ்காரா இருந்தப்ப எழுதுனது 26/7/1925 பெரியார் எழுதிய ஒரு கட்டுரையை மட்டும் படிக்கிற உங்களுக்கு செய்தி புரிஞ்சிடும் படிச்ச உடனே. வைதீக சடங்கை பற்றி ஒரு பெரியாரால் சொல்லப்பட்ட ஒரு கதையை சொல்லி இக்கட்டுரையை முடிக்கிறேன். பெரியார் எழுதுனது, ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு புரோகிதர் ஒருவருக்கு வைதிக கர்மம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தான் கிழக்கு முகமாக நின்று தன் இரு கைகளாலும் தண்ணீரை அள்ளி இறைத்துக் கொண்டிருந்தார். அதை கண்டு ஒரு பெரியார் தான் மேற்கு முகமாக நின்று தன் இரு கைகளாலும் தண்ணீரை அள்ளி இறைத்தார். புரோகிதர் நாடகம் மாதிரி எழுதுறார். புரோகிதர் பெரியார் புரோகிதர் எழுதுறார். புரோகிதர், ஐயா என்ன மேற்கு முகமாய் பார்த்து தண்ணீரை இறைத்துக் கொண்டிருக்கிறீர்? பெரியார், நீங்கள் கிழக்கு முகமாக பார்த்து எதற்காக தண்ணீர் இறைக்கிறீர்கள்? புரோகிதர், இது மேலுலகத்தில் உள்ள பிதிர்களை பரிசுத்தமாக்கும். பெரியார், நான் இறைப்பது என்னுடைய காய்கறி தோட்டத்தின் செடிகளை நன்றாக வளர்க்கும். புரோகிதர், இங்கு நின்று கையால் வாரி இறைப்பது வெகு தூரத்தில் உள்ள தோட்டத்திற்கு எவ்வாறு போய் சேரும்? பைத்தியமாய் இருக்கிறீர்களே. புரோகிதர் சொல்றான். பெரியார் சொல்றார், நீர் இறைக்கும் தண்ணீர் மாத்திரம் என்னுடைய தோட்டத்தை விட எத்தனையோ அதிக தூரத்தில் இருக்கும் மேலுலகத்திற்கு எப்படி போய் சேரும் என்று சொல்லுகிறார். புரோகிதர் சொல்லுகிறார் வெட்கத்துடன் என்று அடைப்புக்குறியில போட்டு, இந்த வார்த்தை இவளுடன் விட்டுவிடுங்கள், வெளியில் சொல்லி என் வரும்படியை கெடுத்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு, இது அல்லாமல் குருமார்கள் என்று எத்தனையோ பேர் நமது நாட்டிடையே தோன்றி மக்களை தம் சிஷியர்களாக்கி அவர்களிடையே எவ்வளவு பணம் பறித்து பாழாக்குகிறார் என்பதை பற்றி மற்றொரு சமயம் எழுதுவோம் என்று பெரியார் எழுதுகிறார். இது ஒரு கதை. இந்த மாதிரி நிறைய கதை இருக்கு, பின்னால் அதெல்லாம் எழுதுறேன்னு சொல்றாரு. இதை பெரியார் வாழ்க்கையிலே நடந்ததாக படம் எடுத்து விட்டார். பெரியார் படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும், பெரியார் வாழ்க்கையில் நடந்ததாக. இவர் ஒரு பெரியார் அப்படி செய்ததாக பெரியார் எழுதிய கதை. 26/7/1925 குடியரசில் நீங்க பார்க்கலாம், முதல் குடியரசில் இருக்கிறது. இதை பெரியார் வாழ்க்கையிலே நடந்ததாக காட்டி அதை படமா எடுத்தவங்க திராவிடர் கழகம் தான் எடுத்தது. இப்ப இவர்கள் பெரியார் வாழ்க்கையை திரிச்சிட்டாங்க. பெரியார் வாழ்க்கையில் நடக்காததை அவர் வாழ்க்கையில் நடந்ததாக நாமெல்லாம் இருக்கிற போது, அதனுடைய எழுத்து பெரியார் எழுத்து இருக்கிற போது மறைத்து விட்டார்கள். இது ஒன்று. இன்னொன்று சொன்னார்கள், அறிவுசார் சொத்து எங்களுடையது என்று சொன்னார்கள். சொல்லி நம் மீது
இது 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாளில் வெளியிட வேண்டியது. நாங்கள் அச்சிட்டு வச்சுட்டோம். 2 ஆண்டு கட்டி போட்டு தான் வச்சிருந்தோம். ஏன்னா தடை ஆணை வாங்கி விட்டார்கள்.